இன்னைக்கு கார போலி இல்லை ஸ்டஃப்டு ஆலு போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மாவுக்கு தனியாக இதுக்கு ஒரு தனியாக, சீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 3 பல், இஞ்சி துள்ளியூண்டு, வெங்காயம் வந்து ஒரு சின்னது, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 8 to 10 ஊற வச்சுருக்கோம், மைதா மாவு 1 கிளாஸ், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் 2, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா தூளாக அரைஞ்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணி எடுத்து அதில் வந்து மைதா, உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இந்த மஞ்சத்தூள் வந்து நல்லா கிளற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம். அதை பாருங்கள், மஞ்சத்தூள் நல்லா கிளறிடுச்சு. இப்போ அதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா மாவு கெட்டியாகிடுச்சு. இது மேலே எண்ணெய் தடவி ஒரு 10 to 15 நிமிஷம் அதை நல்லா கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது வந்து மூடி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடை சட்டி அடுப்பில் போட்டு அதில் சீரகம், கொஞ்சோண்டு வெங்காயம் வாசனைக்கோசரம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி போட்டிருக்கேன். அது நல்லா வாடினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தூளாக அரைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை போட்டுக்கலாம். அதில் பச்சை மிளகா போட வேணாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயில் தெம்பிடும், நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் அதை. அப்புறம் வச்சுருக்க மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த உருளைக்கிழங்குல இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவு மாதிரி இருக்கணும், எந்த கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பெரியவங்களுக்கு அதில் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அதில் போட்டுக்கிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், தனியாக பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை ஊட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி மாவையும் உருண்டை சின்ன சின்னதாக உருண்டை ஊட்டிக்கலாம். உருண்டை ஊட்டி வச்சுருக்கோமா. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஸ்வீட் போலிக்கு செய்கிற மாதிரியே மசாலா நம்ம காரமாக செய்வோம், அது வந்து இனிப்பாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து அந்த இதை வந்து மாவை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே அந்த மசால் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து அந்தாண்ட வச்சுருங்க. தனியாக ஒரு கவர் எடுத்து அதை நல்லா ஃப்ளாட்டாக அழகாக ரவுண்டாக தட்டிக்கலாம். மெதுவாக தட்டுங்க, கட்டி கட்டியாக இருந்தால் இந்த மாதிரி வரவே வராது. பாருங்கள், நல்லா அழகாக வருதா. இதுக்கிடையில் நீங்கள் தோசை சட்டியை காய வச்சுருங்க. இப்போ இது தட்டியாச்சு, இது அப்படியே வச்சுருங்க. தோசை சட்டியை காய வச்சு தோசை சட்டியில் இது போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதனால கொஞ்சம் நான் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுருக்கேன். நீங்கள் அடுத்ததுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டால் போதும், 2 சொட்டு 3 சொட்டு விட்டால் போதும். அது இல்லை நெய் வேணுங்கிறவங்க நெய் கூட விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் அதுக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம் அதை. இப்போ 2 சைடு திருப்பியாச்சு. இப்போ காரப்போலி ரெடியாகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், காரப்போலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.